நடிகரின் வேட்பாளர் செய்த பகீர் டீல். சின்னவருக்கு சென்ற ரகசிய தூது. எதிரணியிடம் செட்டிங் செய்த அதிர்ச்சி தகவல். வணக்கம் நேயர்களே, இது HKS வாய்ஸ் மீடியாவின் நிழல் உலக செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. களத்தில் புது ரத்தம் பாய்ச்ச வந்திருக்கும் வெற்றி நடிகர் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி அதிரடி காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த வேட்பாளர்கள் பின்னணியில் நடக்கும் நிழல் உலக பேரங்கள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சி வாரிசை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரை எதிரணியிடம் செட்டிங் செய்த அதிர்ச்சி தகவல் இப்போது கசிந்துள்ளது. இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை படைக்க துடிக்கும் வெற்றி நடிகர் தனது கட்சியில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கி இருந்தாலும் அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் கட்சிக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் என்ற பேச்சு பலமாக அடிபடுகிறது. இது ஒரு புறம் இருக்க, நடிகரின் கட்சி வேட்பாளர்கள் சிலர் ரகசியமாக திமுக மற்றும் அதிமுக தரப்புடன் டீல் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அதிமுகவினரிடம் பண முடைப்புகளை வாங்கிக் கொண்டு தேர்தல் வேலையை முடக்க பார்க்கிறார்களாம் சில வேட்பாளர்கள். இந்த விவகாரத்தில் உச்சகட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வளம் பெயர் கொண்ட வேட்பாளர் விவகாரம். ஆளுங்கட்சியின் மிக முக்கியமான சின்னவர் போட்டியிடும் அதே தொகுதியில் நடிகரின் கட்சி சார்பில் இந்த பிரமுகர் நிறுத்தப்பட்டுள்ளார். பெரிய எதிர்ப்புடன் வந்த இந்த பிரமுகர் சின்னவருக்கு எதிராக களம் காண தன்னிடம் பணம் இல்லை என்றும் கட்சி மேலிடம் 5 கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் பிடிவாதம் பிடித்திருக்கிறார். ஆனால் நடிகரின் மேலிடமோ பணமெல்லாம் தர முடியாது என்று கையை விரித்துவிட்டது. கையில் பணமில்லாமல் தொகுதிக்குள் நுழைந்த அந்த பிரமுகரை அந்த மாவட்ட நிர்வாகி முகத்தில் அடித்தார் போல பேசி விரட்டி எடுத்திருக்கிறார். 30 லட்சம் ரூபாய் இருந்தால் உள்ளே வாருங்கள், இல்லை என்றால் கிளம்புங்கள் என்று அவர் சொன்னதால் மனவேதனையடைந்த அந்த பிரமுகர் அந்த தொகுதிக்கு உட்பட ஒரு பிரபல கிளப்பில் அறை எடுத்து அமைதியாக ஓய்வெடுக்க சென்று விட்டாராம். பிரச்சாரத்திற்கும் செல்லாமல் முடங்கிய இவருக்கு மேலிடத்திலிருந்து டோஸ் விழ, அதன் பிறகு தெரிந்தவர்களிடம் 5 லட்சம் ரூபாய் திரட்டி ஒரு வழியாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இங்குதான் அந்த பகீர் திருப்பம் அரங்கேறியுள்ளது. கையிருப்பு கரைந்து வருவதால் இனி நிலைமையை சமாளிக்க முடியாது என முடிவெடுத்த அந்த பிரமுகர் எதிரணியில் நிற்கும் சின்னவருக்கு ஒரு ரகசிய தூது அனுப்பியுள்ளார். எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து விடுங்கள், நான் தொகுதி பக்கமே வரமாட்டேன், இந்த கிளப்பிலே தூங்கி விடுகிறேன் என்று பகிரங்கமாக செட்டிங் பேசி வருகிறாராம் அந்த வேட்பாளர். சொந்த கட்சி வேட்பாளரே இப்படி பேரம் பேசுவது நடிகரின் கட்சி தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் ஏற்கனவே வேறொரு கட்சியிலிருந்து வந்தவர். இவருக்கு சிபாரிசு செய்தவரை தான் முதலில் தண்டிக்க வேண்டும் என விசுவாசிகள் போர்க்கொடி தூக்குகிறார்கள். காசுக்காக தனது கொள்கையை விற்க துணிந்த இந்த வேட்பாளரின் செயல் அந்த புது கட்சிக்கு தேர்தலில் எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? இது போன்ற அனல் பறக்கும் அரசியல் ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள HKS வாய்ஸ் மீடியாவின் நிழல் உலக செய்தியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.